பெடல் மெரிச்சிட்டே இருக்கு பாருங்க. சரிங்களா? கால் கால் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு வேலை செய்யுது. கை ஃப்ரீயாக இருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஊசி வந்து நான் இப்படி பிடிச்சிக்கிறேன். த்ரெட்டு வந்து இந்த பொசிஷனில் தான் அப்படி ரோல் ஆகுது. சரியா? இப்படி பிடிச்சிக்கிறேன். இதை இந்த சுற்றிட்டு இருக்குல்லையா, அந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு இதை கொஞ்சம் இந்த பாருங்கள், இந்த 2 இந்த பாருங்கள், இப்படி ரோல் ஆகிற மாதிரி கொடுங்க. இப்படி கொஞ்சம் அழுத்து கொடுத்து விரல் பாருங்கள், இப்படி கொஞ்சம் அழுத்து கொடுத்து ஊசி இப்படி அழுத்தி வச்சிங்கன்னா நல்லா ரோல் ஆகும். த்ரெட்டை இப்படி பிடிச்சோங்க. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிறோம், ரைட் ஹேண்டில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு த்ரெட்டு சைடில் போகுது அப்படின்னா எடுத்துக்கோங்க வெளியே. சரியா? அங்கே பாருங்கள், இந்த சக்கரத்துக்கு நேராக இப்படி பொசிஷன் எப்படி மாறி பாருங்கள். கட்டணும் நான் த்ரெட்டு எப்படி பிடிச்சிருப்பேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சக்கரை சுற்றிட்டே இருங்க, விட்டுறாதுங்க. எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து போயிட்டு இந்த சக்கரத்தை பாருங்கள், இந்த சக்கரத்தோட மொத்தணும். இது மொத்திச்சுன்னா ரோல் ஆகும். இங்கே பாருங்கள், இது இடுக்கிட்டு இருக்குது, அதனால எனக்கு அங்கே ரோல் ஆகலை. ஓகே, இப்படி பிடிச்சி நம்ம இது ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுக்கணும். த்ரெட்டை இப்படி கரெக்டாக சென்டரில் ஸ்ட்ரெயிட் பண்ணி த்ரெட்டை நவுத்தி கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த கையில் பிடிச்சிருக்கோம். ஓகே பாருங்கள், எடுத்துடுறேன். இங்கே சில டைமில் நூல் சிக்கிக்கும், இப்படி இருக்கிறப்ப வராது, கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே,